அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். மனதில் நிறைய எண்ண ஓட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு எண்ண ஓட்டம் தான் சஸ்பீசியஸ், சந்தேகத்துக்கு உரிய. ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை சஸ்பீசியஸ்னு முடிஞ்சிடும். ஆனால் தமிழில் அதுக்கு அடுக்கடுக்கான வார்த்தைகள் இருக்குது. சந்தேகத்திற்குரிய, ஐயப்பாடான, நம்பிக்கையற்ற, ஐயுருவான, உறுதியற்ற அப்படின்னு சஸ்பீசியஸுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த மன அமைப்பு உடையவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரமே தாழ்ந்து போயிடும். மற்றவர்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் தான் அவங்களுக்கு ஏற்படும். இப்படிப்பட்ட மன அமைப்பு உடையவர்கள் நீங்களாகவோ அல்லது உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. அது அவர்களுடைய மன அமைப்பை மாற்றி சிறப்பானவர்களாக மாற்றிவிடும். இந்த மாதிரி மன அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் ஹனிமேன் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். என்னன்னா, பொது இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அதே மாதிரி காலை நேரத்தில் வரும், பிற்பகலில் வரும், பகலில் வரும், ஈவினிங் வரும். அப்புறம் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் திடீர்னு பள்ளமாயிட்டா அப்படின்னு சந்தேகம் வரும். இப்படிப்பட்ட மன அமைப்புடையவர்கள் வாழ்க்கையில் எப்படிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? எதையும் ஏற்றுக்க முடியாது. மனைவி சொன்ன வார்த்தையை கூட நம்ப முடியாது, குழந்தைகளை நம்ப முடியாது, அப்பா அம்மாவை நம்ப முடியாது. சந்தேக கண்ணோடையே நாம் பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களை சந்தேக கண் இல்லாமல் நேர்மையானவர்களாக மாற்றுவதற்கு சிறந்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. நிறைய மருந்துகள் இருக்குது. அக்கோனைட், ஆர்சனிக்கம், ஆல்பம், ஆரமெட்டாலிக்கம், ஸ்டெமோனியம், அயாசைமஸ், லாக்கசிஸ் போன்ற பல மருந்துகள் இருக்குது. ஆகையினால தைரியமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்துவிட முடியும் என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக சேர சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.